யமனையே முருகன் சம்பவம் செஞ்சாருன்னா உங்களால் முடியாது. அதாவது யமனையே முருகன் வதம் செஞ்சிருக்காரு. எஸ், இந்த ஸ்டோரி கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்வேதன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சிவபக்தன் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சிவாலயத்தில் இருந்து சிவனுக்கு பூஜை பண்ணிட்டு சிவன் கூடயே இருப்பாரு, சிவலிங்கத்து கூட இருப்பாரு. ஸோ அப்படியே காலங்கள் போக போக யம தர்மராஜா வந்து வாழ்நாள் முடிஞ்சு போச்சு. ஸோ போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யமலோகத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆள் போய் அங்கே கூப்பிடும்போது உள்ள அவர் இருந்து சிவன் கூட இருந்திருக்காரு, பூஜை பண்ணிட்டு இருந்திருக்காரு. சிவனுக்கு பூஜை பண்ணும்போது சிவ கணங்கள்னு சொல்லிட்டு வெளியில இருப்பாங்க பார்த்தீங்களா, யாரையும் உள்ள விட மாட்டோம், அவர் உள்ள பூஜை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமலோகத்திலிருந்து வந்தவங்களை வெளியே நிற்க வச்சுட்டாங்க. ரொம்ப காலமா நின்றுட்டே இருக்காங்க. உள்ள போக முடியல, ஒரு வெள்ளியும் வரவே இல்லை, கூட்டின்னு போக முடியல. அம்மன் வந்து சித்திரகுப்தரை கூப்பிட்டு என்னாச்சு இப்படி ஸ்வேதனை அழைச்சிட்டு சொல்லி வச்சிருக்கோம், பட் யாருமே இன்னும் வரவே இல்லை, என்ன நடக்குது அப்படின்னு கேட்கறாரு. அதுக்கு வந்து சித்திரகுப்தர் சொன்ன இந்த மாதிரி அவர் பயங்கரமான சிவன் பக்தர், அதுக்கு வந்து இந்த மிருத்யு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு அந்த யமலோகத்தில், அவரை யமன் அழைச்சி போயிட்டு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி மிருத்யு அனுப்புறாங்க. அவரும் போய் அங்கே போயிட்டு இவனை போய் கொண்டு வர சொன்னா இங்கே வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக ட்ரை பண்றாரு. அப்போ அங்கிருந்து சிவகணங்கள் வந்து நீங்க யாருமே இவரை தொட முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதையும் மீறி இந்த மிருத்யு வந்து பாச கையை எடுத்து ஸ்வேதன் மேல வீசுறாங்க. ஸோ இதை பார்த்துருந்த சிவகணங்கள் வந்து தடியாளி அடிச்சு கொன்னுடுச்சு.